வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி ரொம்பவும் சூப்பரான மக்ருனி ரெசிபி தான் இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம். வாங்க அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பேனில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நமக்கு நல்லா சூடாகிட்டு வரட்டும். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணுறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதுக்கு ரொம்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் மசாலாவில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் இது கூடவே தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். மக்ருனி காரம் அந்த அளவுக்கு இழுக்காது அப்படின்றதுனால மிளகாய்த்தூள் அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மஷ்ரூம் அதுக்கப்புறம் இது கூட பச்சை பட்டாணி, கார்ன் இது மாதிரி வேணாலும் நீங்கள் இந்த மக்ருனியில் ஆட் பண்ணலாம். இது நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. நல்லா அதை வேக விட்டுறலாம். பாருங்கள், அந்த மஷ்ரூமில் இருக்கிற வாட்டரே நல்லா வெந்ததுக்கப்புறமா அதுலேருந்தே நிறைய வெளியில் வருது. ஸோ நல்லா இது மாதிரி வெந்ததுக்கப்புறமா இதில் நான் குடமிளகாய் கொஞ்சம் கலரை எல்லோ, ரெட், அப்புறம் க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி அவைலபிள் இருக்கும் நீங்கள் அதை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வெந்துட்டு வந்திருக்கு. நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மக்ருனியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்படின்னா சுட தண்ணி நல்லா கொதிக்கும் போது மக்ருனி ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி வேக விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு நல்ல பெரிய பட்டர் ஆட் பண்ணுங்கள். ஃபைனலாக பட்டர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக பட்டர் வரும்போது சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் சீஸ் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய மக்ருனி. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.